காவேரியை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. காவேரி மட்டும்தான் உனக்கு வேணும்ல, நீ எல்லாத்தையும் இழந்துதான் நிக்க போற. சொத்து உனக்கு முக்கியம் இல்ல. டிவோர்ஸ் பேப்பர்ல காவேரி கிட்ட சைன் போட சொல்லிருக்காங்க. காவேரியை விடலாம் முடியாது தாத்தா. மகாநதி சீரியல்ல காவேரிக்காக எப்பவுமே விஜய் நிக்கிறத பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாட்டியோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க விஜயோட சித்தப்பாவும் வந்து நிக்கிறத பார்த்து விஜய் கோவப்படுறாரு. இருந்தாலும் பாட்டியோட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லார்கிட்டயுமே இதை பத்தி பேசுறாங்க. சொல்லிக்கிட்டு காவேரியை என்னை விட்டு நீங்க பிரிச்சிடலான்னு எப்படி ஒரு முடிவெடுத்தீங்க, அது என்கிட்ட அனுமதி கேட்காம அப்படின்ற மாதிரி பாட்டியை கேட்குறாங்க. பாட்டியும் நல்லதுக்காக தான் நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி நல்லாவே ரீல் விடுறாங்க. ஆனா விஜய் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, நான் காவேரிக்காக எப்பவுமே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பாட்டியும் உனக்கு நாங்களும் இந்த சொத்து இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டை விட்டு கிளம்ப போறாரு. இனிமேல் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கூட சேர்ந்து வாழ போகிறாரு. அதே மாதிரி புதுசாக வேலைக்கும் போக போகிறாரு. அவங்களுடைய சொத்து அவங்களுடைய கம்பெனி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இனி சித்தப்பாவும் அஜய் தான் டேக்கர் பண்ண போகிறாங்க. இந்த சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.